ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னடா இந்திய அணி இப்படி அடிக்கிறாங்க, உலகில் மிகவும் ஆபத்தான அணி இந்தியா தான். இந்திய அணியை பார்த்தா உண்மையாக பயமாக இருக்குங்க. இந்த T20 வேர்ல்டு கப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான அணியாக இந்திய அணி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் நியூசிலாந்து அணியோட அதிரடி வீரர் கேப்டன் சொல்லாங்க. இப்போது இங்கிலாந்து அணிக்கு தலைமை பயிற்சியாளர் இருக்கும் பிராண்டம் மெக்கலம் பார்த்தீங்கன்னா, இந்திய அணி நியூசிலாந்து அணி எதிரான சீரீஸை 4-1 சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. 5வது T20 போட்டி குறித்து ஓப்பனாக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம மெக்கலம் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உலகில் மிகவும் ஆபத்தான அணி T20யில் என்னை பொறுத்துக்கு யாருன்னு கேட்டால் நான் இந்தியாவை சொல்லுவேன். என்ன அடிக்கிறாங்க, என்னதான் பேட்டிங் பிச்சாக இருந்தாலும் அடித்தா தானே ரன்னு. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ் போன்ற பேட்ஸ்மேன்கள் இந்திய அணிக்கு ஒரு தூணாக இருக்காங்க. உண்மையாக இந்திய அணிக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். சீரீஸ் வெற்றி பெற்றதுக்கு இந்த வேர்ல்டு கப்பில் ரொம்ப முக்கியமாக பார்க்குற அணியாக இருப்பாங்க. ஹர்தீப் சிங், பும்ரா, வருண் சக்கரவர்த்தி போலிங் யூனிட்டும் ரொம்ப அசத்தலாக இருக்குங்க. இந்த T20 வேர்ல்டு கப்பில் இங்கிலாந்து எதிராக இந்திய அணி ஆடுறதுக்கு ரொம்ப காவலாக இருக்கேன். அவங்க பேஸ்பால் என்னன்னு சொல்லிட்டு இந்திய அணி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்டென்ட்டோட தான் நான் விளையாடணும் இங்கிலாந்து அணி எதிர்பார்க்குறேன். போனவனே அடிக்கிறார் அபிஷேக் சர்மாலாம். இந்த இன்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக இந்திய அணி இந்த வேர்ல்டு கப்பில் வெற்றி பெறத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்டம் மெக்கலம் பார்த்தீங்கன்னா, தலைவன் அவங்க டீமே இந்தியாவுக்கு வர போகிறாங்க அது தெரில. பட் இவர் பார்த்தீங்கன்னா இப்படி பேசியிருக்காரு. ஓகே, அவர் சொல்கிறது கரெக்டுங்க, 100க்கு 100 உண்மைன்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்திய அணி சீரீஸை 4-1 சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. எப்படி சொல்கிறது, நம்ம நியூசிலாந்து அணியை பொட்டலம் கட்டிட்டாங்கன்னு சொல்லலாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. நியூசிலாந்து அணி எதுவுமே பேச முடியலன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா கூப்பிட்டு வச்சு ஓம குத்துறீங்க மாரி என்ன குத்துனாங்க. 271 ரன் அடித்தாங்க. நம்ம லாஸ்ட் T20யில் 46 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. 225 மட்டும்தான் நியூசிலாண்டால் அடிக்க முடிஞ்சிச்சு. அதனால் ஒரு நல்ல ஒரு ஃபைனல் T20 சூப்பராக முடிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் என்ன கேட்டால் அதுதான் இந்தியனுடைய பிளேயிங் லெவல் கூட சொல்லாங்க. இப்போ ரீசெண்ட் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, திலக் வர்மா மீண்டும் அணியில் திரும்பி இருக்கிறதாகவும் தகவல்கள் வந்திருக்குங்க. அவர் இந்த பயிற்சி ஆட்டம் வேர்ல்டு கப்பில் பிப்ரவரி 4 பயிற்சி ஆட்டெல்லாம் விளையாட போகிறாரா திலக் வர்மா. அந்த பயிற்சியும் போது எப்படி அவர் விளையாடுறாரோ அவர் ஃபார்ம்லாம் பார்த்துட்டு அவர் பிளேயிங் லெவல் எடுக்கிறாங்களே. மேக்ஸிமம் திலக் வர்மா பிளேயிங் லெவல் இருப்பார். ஏன்னா அவர் ரீசெண்டாக நல்ல மேட்ச் வின்னிங் ஆடி இருக்காரு. யார் வெளியே போவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி வருதுங்க. சஞ்சு சாம்சன் ஓப்பனிங்லேருந்து தூக்கிட்டு இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா கூட போட்டு 1 டவுன் திலக் வர்மா போகிறதுக்கான வாய்ப்புகளும் எதுவும்னா சாத்தியம். அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்திய அணி எந்த மாதிரி பிளேயிங் லெவல் போகிறாங்க. சஞ்சு சாம்சன் அணியில் இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதுவும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணியோட வெற்றிக்கு இந்த சீரீஸ் வெற்றிக்கு காரணம் என்ன, உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.